த லார்ட். பிரைஸ் த லார்ட். இன்றைய வார்த்தை யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறோம். வாசகத்தின் வழியாக வெளிச்சம் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. நாம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். அன்பு தந்தையே, இந்த அருமையான புதிய நாளுக்காக, இந்த நல்ல தருணத்துக்காக உமக்கு நன்றி சொல்றோம். இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வாசகத்தின் வழியா நீங்க எங்களோட பேச போறதுக்காகவும் நன்றி. காது கேளாதோரை கேட்கவும் பேச இயலாதவர்களை பேசவும் செய்த திருமகன் இயேசுவின் வல்லமையை நாங்கள் இன்று கொண்டாடுகிறோம். தந்தையே, பல நேரங்களில் நாங்கள் உமது வார்த்தைக்கு செவி கொடுக்காதவர்களாகவும் மற்றவர்களின் தேவைகளை கேளாதவர்களாகவும் இருக்கிறோம். எங்கள் ஆன்மீக செவித்திறன் குறைபாட்டிற்காக மன்னிப்பு கேட்கிறோம். ஆண்டவரே, சாலமோனோட தவறுகளால இஸ்ரேல் நாடு எப்படி பிளவுபட்டுச்சோ அதை நாங்க இன்னைக்கு தியானிக்கும் போது எங்க வாழ்க்கையில நாங்க செய்யற தவறுகளையும் அதனால வர்ற பிரிவுகளையும் உம்முடைய திருமுன்னாடி வைக்கிறோம். எங்க தலைவர்கள் செய்யற தவறுகளுக்காகவும் அதனால மக்கள் படுற துன்பங்களுக்காகவும் உங்களோட மன்னிப்பு கேட்கிறோம். இந்த வாசகத்தின் வழியாக வெளிச்சம் நிகழ்ச்சியை பார்க்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் உமது பாதத்துல சமர்ப்பிக்கிறோம். அவங்க செஞ்ச பாவங்களையும் குறைகளையும் மன்னிச்சு உமது இரக்கத்தினாலையும் அருளினாலையும் குணமளிக்கிற வல்லமையினாலையும் அவங்களை நிரப்புங்கப்பா. நோயுற்று இருக்கும் பிள்ளைகளுக்கு உம்முடைய தெரப்பி, அதாவது அந்த தெய்வீக சுகத்தை அளித்து அவர்களை குணப்படுத்தும் ஆண்டவரே. கவலையிலும் துயரத்திலும் தேவைகளிலும் இருக்கிறவங்க மேல உமது இரக்கத்தையும் கிருபையும் பொழிந்து அவர்களை வழிநடத்தும். உம்முடைய வார்த்தையின் வெளிச்சம் அவங்க வாழ்வின் இருளை நீக்கட்டும். அவங்களுக்கு தேவையான மன்னிப்பையும் குணத்தையும் இரக்கத்தையும் அருளையும் நீர் நிறைவாக பொழியணும்னு கேட்கிறோம். பிரிந்த இதயங்களையும் குடும்பங்களையும் உறவுகளையும் உம்முடைய அன்பால ஒன்னு சேர்க்கணும்னு மன்றாடுறோம். குறிப்பா நோயினால வாழ்றவங்களுக்காகவும் தங்களோட உரிமைக்காக பேச முடியாத அந்த குரலற்ற மக்களுக்காகவும் நாங்க ஜெபிக்கிறோம். எங்கள் தலைவர்கள் அவங்க ஞானத்தோடும் உமக்கு உண்மையாவும் தங்களோட கடமைகளை செய்ய அருள் தாங்க. பிரிவினைகளால துன்பப்படுற சமூகங்கள் உமது அன்புல மீண்டும் ஒப்புரவாகி ஒன்றிணைய வரம் தாங்கப்பா. எங்கள் இதயங்களை திறந்து உமது வார்த்தையை ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு வரம் தாரும். இந்த மன்றாட்டுகள் அனைத்தையும் எங்கள் சகோதரரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரில் திருமுன் வைக்கிறோம் எங்கள் அன்பு தந்தையே. ஆமீன். ஆமேன். இன்று, அதாவது பிப்ரவரி 13, 2026 பொதுக்காலத்தின் 5ஆம் வார வெள்ளிக்கிழமை. நாம வாசிக்க கேட்கிற வாசகங்கள் எல்லாமே கேட்பது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் சுத்தி வருது. கேட்பதின் முக்கியத்துவம். ஆமா. கேட்க தவறியதால ஒரு தேசம் எப்படி உடைஞ்சது, கேட்கணும்னு கடவுள் எவ்வளவு ஏங்குறாரு, அப்புறம் கேட்கிற திறனை இயேசு எப்படி அற்புதமா திரும்ப கொடுக்கறாருங்கிறத பத்தி தான் நாம ஆழமா பார்க்க போறோம். சரி, இன்றைய நம்ம பார்வைக்கு 3 வாசகங்கள் இருக்கு. அப்புறம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவங்களோட ஒரு சிந்தனையும் இருக்கு. ஆமா. முதல் வாசகம் அரசர்கள் முதல் நூல்ல இருந்து வருது. பதிலுரை பாடல் திருப்பாடல் 81. அப்புறம் நற்செய்தி வாசகம் மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து. இந்த வாசகங்கள் கேட்கிறதுங்கிறது வெறும் காதால நடக்கிற ஒரு செயல் இல்ல, அது இதயத்தால நடக்க வேண்டிய ஒண்ணுன்னு நமக்கு உணர்த்துது. முதல் வாசகத்துல வர்ற அந்த வரலாற்று பேரழிவிலிருந்து தொடங்குவோமா? நிச்சயமா. அரசர்கள் முதல் நூல்ல இருந்து வர்ற இந்த வாசகம் இஸ்ரேல் வரலாறோட ஒரு முக்கியமான திருப்புமுனை. சாலமோன் அரசரோட ஆட்சியின் இறுதி கட்டம் அது. கடவுளால ஞானம் செல்வம்னு எல்லா ஆசிர்வாதமும் கொடுக்கப்பட்ட சாலமனோட அந்த மாபெரும் அரசு அவரோட கீழ்ப்படியாமையால எப்படி இரண்டாக பிளவுபட போகுதுன்னு இறைவாக்கினர் அகியா வாழியா கடவுள் வெளிப்படுத்துறார். வாங்க, அரசர்கள் முதல் நூல்ல இருந்து இத பத்தி ஆழமா பார்க்கலாம். சரி, அப்போ இந்த நிகழ்வோட பின்னணியிலிருந்து ஆரம்பிக்கலாமா? இது இஸ்ரேல் வரலாற்றோட ஒரு உச்சக்கட்டமான, ஆனா அதே நேரத்துல ரொம்ப சோகமான ஒரு காலகட்டம். சாலமோன் அரசர் தன் வாழ்வோட இறுதி கட்டத்துல இருக்கார். கடவுள் அவருக்கு கொடுத்த ஞானத்தால பெரிய அரசு கட்டியெழுப்பிய காலம் இல்லையா அது? ஆமா, இணையற்ற ஞானம். ஆலயம் கட்டப்பட்டது, நாடு ரொம்ப செழிப்பா இருந்துச்சு. ஆனா அவர் பிற நாட்டு இளவரசிகளை கல்யாணம் பண்ணி அவங்களோட தெய்வங்களை வணங்க ஆரம்பிச்சிட்டார். ஆண்டவரோட வழிகளை விட்டு ரொம்ப தூரம் விலகிட்டார். கடவுள் கொடுத்த ஆசீர்வாதங்களையே அவருக்கு எதிரா பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாரு. சரியா சொன்னீங்க. இந்த சூழல்ல தான் யெரோபவாம் ஒருத்தர் சாலமோனுக்கு எதிராக கிளர்ச்சி செஞ்சுட்டு எகிப்துக்கு தப்பி ஓடி அதுக்கப்புறம் திரும்பி வர்றாரு. அவர் எருசலேமை விட்டு வெளியே போகும்போது சீலோமை சேர்ந்த இறைவாக்கினர் அகியா அவரை வழியில சந்திக்கிறார். இந்த சந்திப்பு யதார்த்தமா தற்செயல நடந்த ஒண்ணா? இல்ல, நிச்சயமா இல்ல.
திருவிவிலியத்தை பொறுத்த வரைக்கும் இறைவாக்கினரோட சந்திப்புகள் எப்போதுமே தற்செயலானது கிடையாது. எல்லாமே கடவுளால திட்டமிடப்பட்டது. இதுல நம்ம கவனிக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு. ஒன்னு, இந்த சந்திப்பு ஒரு வயல்வெளியில 2 பேரும் தனியா இருக்கும்போது நடக்குது. இது என்ன காட்டுதுன்னா, சொல்லப்பட போற செய்தி எவ்வளவு இரகசியமானது, முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு காட்டுது. ஆமா, இது ஒரு அரசியல் சதி இல்ல, இது கடவுளோட திட்டம்னு காட்டுது. கரெக்ட். 2வது, வாசகம் சொல்லுது, அகியா ஒரு புத்தாடை அணிந்திருந்தார், ஒரு புது சால்வை. அந்த புதா ஆடை புதிதா உருவாக போற ஒரு அரச, ஒரு புதிய தொடக்கத்தை குறிக்குது. அந்த பழைய பாவத்தால கரைபடிந்த சாலமோனோட அரசு முடிவுக்கு வந்து ஒரு புதிய அரசியலமைப்பு உருவாக போகுதுங்கிறதுக்கான அடையாளம் அது. ஓ, இந்த அடையாளங்களை வச்சுதான் அகியா தான் இறைவாக்க ஒரு செயல் வடிவமா வெளிப்படுத்த போறார். ஆமா, அவரு செய்யற செயல் ரொம்ப ஆச்சரியமானது. தாம் போட்டிருந்த அந்த புதிய சால்வைய கிழிச்சு அத 12 துண்டுகளாக்குறாரு. இது வெறும் ஒரு நாடகத்தனமான செயல் இல்ல, இதுக்குள்ள ரொம்ப ஆழமான அர்த்தங்கள் இருக்கு இல்லையா? நிச்சயமா. அந்த ஒரே சால்வை அது வரைக்கும் ஒன்னா தாவீது மற்றும் சாலமோனோட தலைமையின் கீழ ஒன்றுபட்டிருந்த இஸ்ரேல் அரச குறிக்குது. அப்போ அந்த 12 துண்டுகள் யாக்கோபோட 12 மகன்களோட வம்சாவளியான இஸ்ரேலோட 12 குழந்தைகளை குறிக்குது. அந்த செயல் ஒன்னா இருந்த தேசம் எப்படி துண்டு துண்டாக போகுதுன்னு கண்ணு முன்னாடி காட்டுது. இந்த கிண்டல் அப்படிங்கிற வார்த்தைக்கு மூலமொழியான எபிரேயத்துல ஏதாவது சிறப்பான அர்த்தம் இருக்கா? இருக்கு. மூலமொழியில கிழித்தல் அப்படிங்கிறதுக்கு காரா, QARA அப்படின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுது. பழைய ஏற்பாட்டுல இந்த வார்த்தை எதுக்கு வரும்னா, துக்கத்தை வெளிப்படுத்தவோ இல்ல ஒரு பயங்கரமான துயரமான நிகழ்வு குறிக்கவோ ஆடைகளை கிழிக்கிற வழக்கத்துக்கு பயன்படுத்துவாங்க. ஓ, அப்படியா? ஆமா, உதாரணத்துக்கு யாக்கோபு தம் மகன் யோசேப்பு இறந்துட்டான்னு நினைச்சப்போ தான் ஆடைகளை கிழிச்சுக்கிட்டான். இங்க கடவுளோட அரசு கிழிக்கப்படுறதோட துக்கத்தையும் அந்த பிரிவினையோட வலியையும் இந்த செயல் ரொம்ப தெளிவா காட்டுது. இது ஒரு கொண்டாட்டமான நிகழ்வே இல்ல, இது ஒரு துக்கமான பிரிவு. அந்த செயலுக்கு அப்புறமா அகியா யெரோபவாம் கிட்ட இதுல 10 துண்டுகளை உனக்காக எடுத்துக்கோன்னு சொல்றார். ஒரு நேரடியான கட்டளை. ஆமா, அப்புறம் அதுக்கான காரணத்தையும் கடவுளோட வார்த்தைகளாதே சொல்றார். இங்க இறைவாக்குனர் தன் சொந்த கருத்தை சொல்லல, அவர் கடவுளோட ஒரு கருவி மட்டும்தான். வசனம் 31 அத தெளிவா சொல்லுது. ஆமா, இதோ நான் சாலமோன் கையினின்று அரசை பறித்து 10 குலங்களை உனக்கு அளிக்கப் போகிறேன். இங்க வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். சாலமோன் அரசை இழக்கப் போறான் என்றோ மக்கள் கிளர்ச்சி செய்ய போறாங்க என்றோ சொல்லல, நான் பறிக்கப் போகிறேன்னு கடவுள் சொல்றார். இது நமக்கு ஒரு பெரிய பாடத்தை கத்துக் கொடுக்குது. அதிகாரம், பதவி, செல்வம், ஞானம் எல்லாமே கடவுள் நமக்கு கொடுக்கிற கொடைகள்தான். உண்மைதான். அத நாம அவரோட விருப்பத்துக்கு எதிரா நம்ம சுயநலத்துக்காக பயன்படுத்தும் போது அதை கொடுத்த கடவுளுக்கே அதை திரும்ப எடுத்துக்கிற உரிமையும் இருக்குன்னு இத காட்டுது. மிகச்சரி. ஆனா கடவுளோட செயல்ல எப்போதுமே தண்டனை மட்டும் இருக்காது. அந்த தண்டனைக்கு மத்தியிலையும் அவருடைய இரக்கத்தை நம்ம அடுத்த வசனத்துல பாக்குறோம். அவர் முழு அரசையும் பறிக்கல. ஆமா, ஒரு குலம் மட்டும் அவனுக்கு கையில் இருக்கும்னு சொல்றார். இதுதான் இந்த வாசகத்தோட மிக முக்கியமான ஒரு திருப்புமுனை. 10 குலங்களை படிக்கிற அதே கடவுள் ஒரு குலத்தை விட்டு வைக்கிறார். ஏன் இந்த இரக்கம்? அதுக்கான காரணத்தை கடவுளே ரொம்ப தெளிவா சொல்றாரு. 2 காரணங்கள். முதல் காரணம், என் ஊழியன் தாவீது நிமித்தம். ஓ, சாலமோன் தவறு செஞ்சாலும் தாவீதுக்காக. ஆமா, சாலமோன் உடன்படிக்கையே மீறிட்டான். ஆனா கடவுள் தாவீதுக்கு கொடுத்த வாக்குறுதியை மறக்கல. உன் வீடுமும் உன் அரசும் என் திருமுன் என்றும் நிலைத்திருக்கும், உன் அரியணை என்றுமே நிலைத்து நிற்கும்னு தாவீதுக்கு ஒரு உடன்படிக்கை செஞ்சிருந்தார். அந்த உடன்படிக்கைக்கு உண்மையா இருக்கார். எவ்வளவு பெரிய உண்மை! மனிதன் வாக்கு தவறினாலும் கடவுள் தன் வாக்குறுதியை மீற மாட்டார். அதுதான் நம்ம தகுதியால இல்ல, நம்ம முன்னோர்களோட விசுவாசத்துக்காகவும் கடவுள் கொடுத்த வாக்குறுதிக்காகவும் கூட நாம ஆசிர்வாதங்களை பெறுகிறோம். 2வது காரணம், எருசலேம் நகரம். சரியா சொன்னீங்க. இஸ்ரேலின் நகரங்கள் அனைத்திலும் நான் தேர்ந்து கொண்ட எருசலேம் நகர நிமித்தம். எருசலேம் வெறும் ஒரு தலைநகரம் இல்ல, அது கடவுளோட பிரசன்னம் இருக்கிற இடம். அங்கதான் ஆலயம் கட்டப்பட்டது. அந்த புனித நகருக்காக ஒரு குலம் சாலமோனோட வம்சத்துக்கிட்ட விடப்பட்டது. இது தண்டனைக்கு நடுவுல வெளிப்படுற கடவுளோட கிருபையையும் மாறாத உடன்படிக்கையும் காட்டுது. சரி, இந்த இறைவாக்கு அப்படியே நிறைவேறிச்சான். நிறைவேறியது.
அது வெறும் வார்த்தையோட நிக்கல. அரசர்கள் முதல் நூல் 12ஆம் அதிகாரத்துல அதோட நிறைவேற்றத்தை நாம பாக்குறோம். சாலமோனுக்கு பிறகு அவனோட மகன் ரெகோபோவாம் ஆட்சிக்கு வரான். அப்ப மக்கள் அவன் கிட்ட உங்க அப்பா இங்க மேல சுமத்தின பாரத்தை கொஞ்சம் குறைங்கன்னு கேக்குறாங்க. ஆனா அவனோ பெரியவங்களோட ஆலோசனைய கேட்காம தன்னோட வயசு பசங்களோட ஆலோசனைய கேட்டு, என் தந்தை உங்களை சவுக்கால் அடித்தார், நானும் உங்களை முள்ளாலான சவுக்கால் அடிப்பேன்னு ரொம்ப ஆணவமா பதில் சொல்றான். அந்த ஒரு வார்த்தை. ஆமா, அந்த ஒரு வார்த்தை தான் அந்த பிரிவினைக்கு உடனடி காரணமா அமைஞ்சிடுச்சு. யெரொபோவாமோட தலைமையில 10 குலங்கள் கிளர்ச்சி செஞ்சு தனியா பிரிஞ்சு வடக்கு இஸ்ரேல்ங்கிற அரச உருவாக்குறாங்க. யூதா பென்யமின் குலங்கள் மட்டும் ரெகோபோவாமோட தங்கி தெற்கு யூதா அரசுன்னு ஆகுது. அகியா கிழிச்ச சால்வ மாதிரியே தேசம் 2ஆ கிழிஞ்சு போச்சு. இதோட இறுதி விளைவை 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது. தாவீதின் குடும்பத்திற்கு எதிராக அன்று கிளர்ந்தெழுந்த இஸ்ரேலர் இன்று வரை அவ்வாறே இருக்கின்றனர். இது ஒரு நிரந்தரமான பிளவு. ஆமா, ஒரு தனிநபரோட ஒரு தலைவரோட கீழ்ப்படியாமையும் ஆணவமும் கடவுளால் ஒன்னு சேர்க்கப்பட்ட ஒரு தேசத்தையே நிரந்தரமா பிரிச்சிடுச்சு. சாலமோனோட தனிப்பட்ட பாவங்கள் ஒரு தேசத்தோட சரித்திரத்தையே மாத்திடுச்சு. நம்மளோட தனிப்பட்ட முடிவுகள் நம்மள மட்டும் இல்லாம நம்மள சுத்தி இருக்கிற குடும்பம், சமூகம், நாடுன்னு பல தலைமுறைகளை பாதிக்கும் என்பதற்கு இது ஒரு பெரிய எச்சரிக்கை. மிக சரியான எச்சரிக்கை. அதே நேரத்துல மனிதனோட தோல்விகளுக்கு மத்தியிலையும் கடவுள் தன் மீட்பு திட்டத்தை நிறைவேத்துறாருங்கிறதையும் நாம பார்க்கணும். ஆமா, அந்த ஒரு குலத்தை, யூதாவ, தாவீதின் வம்சத்தை அவர் கைவிடல. அந்த வம்சத்துல தான் பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு நம்ம மீட்பராம் இயேசு கிறிஸ்து பிறந்து பிரிஞ்சு போன எல்லாரையும் தம்மல மறுபடியும் ஒன்னா இணைக்க போறார். பிளவுபடுத்துவது மனிதனின் பாவம், ஒன்றிணைப்பது கடவுளின் அன்பு. மிக அழகா சொன்னீங்க. பிளவுகளால் நிறைந்திருக்கிற நம்முடைய வாழ்விலும் குடும்பங்களிலும் நாட்டிலும் கடவுளின் ஒன்றிணைக்கும் அன்பு செயல்பட நாம ஜெபிப்போம். ஒரு நபர் கடவுளோட குரலை கேட்க தவறியதால ஒரு தேசமே 2ஆ பிரிஞ்சு அந்த பிரிவு நூற்றாண்டுகளா தொடருது. கேட்கிறது எவ்வளவு முக்கியம் என்பதற்கு இதைவிட பெரிய வரலாற்று சான்று தேவையில்லை. அந்த வரலாற்று சோகத்தோட உணர்வுபூர்வமான மையத்தை அடுத்த வாசகமான திருப்பாடல் 81ல நாம பாக்குறோம். அதோட பல்லவி, கடவுளாகிய ஆண்டவர் நானே, நீங்கள் எனக்கு செவிசாயுங்கள். இந்த பல்லவிய மேலோட்டமா பார்த்தா ஒரு அதிகாரமான கட்டளை மாதிரி தெரியலாம். ஆனா அதுக்குள்ள இருக்கிற அர்த்தம் ரொம்ப ஆழமானது இல்லையா? ஆமா, இது வெறும் கட்டளை இல்ல, தன்னோட பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு ஏங்குற ஒரு அப்பாவோட அன்பான அழைப்பு. அதாவது, நான் சொல்றது கேட்டா நீங்க நல்லா இருப்பீங்க, பாதுகாப்பா இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு கரிசனை. கரெக்ட். இப்ப நாம முதல் பிரிவுக்கு போகலாம். வசனம் 9 சொல்லுது, உங்களிடையே வேறு தெய்வம் இருத்தலாகாது, நீங்கள் அந்நிய தெய்வத்தை தொழலாகாது. இது கடவுள் இஸ்ரேல் மக்களோட சீனாய் மலையில செஞ்ச உடன்படிக்கையோட மிக முக்கியமான நிபந்தனை. 10 கட்டளைகள்ல முதல் கட்டளையோட ஒரு எதிரொலி மாதிரி. ஆமா, நானே உன் கடவுளாகிய ஆண்டவர், என்னை அன்றி வேறு தெய்வங்கள் உனக்கு இருத்தலாகாதுன்னு கடவுள் சொல்றாரே, அதோட ஒரு தொடர்ச்சி தான் இந்த வசனம். இதோட இன்றைய பொருத்துப்பாடு பத்தி நாம கொஞ்சம் யோசிக்கணும். அன்னைக்கு இருந்த மக்கள் கற்சிலை, மரச்சிலைகளை தெய்வமா வழிபட்டாங்க. ஆனா இன்னைக்கு நம்மளோட அந்நிய தெய்வங்கள் எது? நல்ல கேள்வி. பணம் ஒரு பெரிய தெய்வமா இருக்கு. நிச்சயமா. பணம், அதிகாரம், புகழ், சுயநலம். ஏன் சில சமயங்கள்ல நம்ம பயன்படுத்துற டெக்னாலஜி கூட நம்ம இதயத்துல கடவுள் இருக்க வேண்டிய முதல் இடத்தை பிடிச்சிடுது. உண்மைதான். நம்ம நேரத்தையும் சிந்தனையையும் ஆற்றலையும் எது அதிகமா எடுத்துக்கிடுதோ அதான் நம்மளோட தெய்வமா மாறிடுது. நம்ம வாழ்க்கையில எதுக்கு முதல் இடம் கொடுக்கறோம்னு நம்மள நாமளே கேட்டுக்க இந்த வாசகம் ஒரு வாய்ப்பு தருது. தொடர்ந்து வசனம் 10ல கடவுள் தன்னை யாருன்னு அறிமுகப்படுத்துறாரு. உங்களை எகிப்து நாட்டினின்று அழைத்து வந்த கடவுளாகிய ஆண்டவர் நானே. ஆஹா, இது ஒரு அற்புதமான நினைவூட்டம். நான் யாரு தெரியுமா? வேற யாரும் இல்ல, உங்களை 400 வருஷ அடிமைத்தனத்திலிருந்து விடுவிச்சவன்னா அப்படின்னு கடவுளை உங்களுக்கு ஞாபகப்படுத்துறாரு. இது வெறும் ஒரு வரலாற்று நிகழ்வு மட்டும் இல்ல, கடவுளோட மீட்புச் செயலோட ஒரு நிரந்தர அடையாளம். இத நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையோடையும் பொருத்தி பார்க்கலாம் இல்லையா? கண்டிப்பா. நம்ம வாழ்க்கையிலயும் பாவங்கள், கெட்ட பழக்கங்கள், தீராத கவலைகள், மன அழுத்தம், இந்த மாதிரி பல எகிப்துகள் இருக்கலாம்.
ஆமா, நாம சிக்கிக்கிட்ட வெளிய வர முடியாம தவிக்கிற அடிமைத்தனங்கள். அதிலிருந்து நம்மள விடுவிக்க கடவுள் வல்லவர் அப்படிங்கிற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையை இந்த வாசகம் நமக்கு தருது. ஆனா இவ்வளவு பெரிய விடுதலை கொடுத்த கடவுளுக்கு மக்களோட பதில் எப்படி இருந்துச்சு? அதுதான் இங்க முக்கியமான கேள்வி. ஆமா, இப்ப நாம 2வது பிரிவுக்கு வரோம். வசனம் 11 சொல்லுது, ஆனால் என் மக்கள் என் குரலுக்கு செவிசாய்க்கவில்லை, இஸ்ரேலர் எனக்கும் பணியவில்லை. இந்த வார்த்தைகள்ல கடவுளோட வலியையும் அந்த ஏக்கத்தையும் நம்மால ஆழமா உணர முடியுது. இவ்வளவு அன்பு காட்டியும் அற்புதங்கள் செஞ்சும் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுத்தும் அந்த மக்கள் கடவுளோட குரலுக்கு செவி மடுக்கல. அந்த அப்பாவோட அன்ப அவங்க புரிஞ்சுக்கவே இல்ல. இங்க செவிசாய்த்தல்ங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமானது. ஆமா, மூல மொழியான எபேரியத்துல இதுக்கு ஷேமான்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துறாங்க. ஷேமான்னா என்ன அர்த்தம்? வெறுமனே காதால கேக்குறது மட்டுமா? இல்லவே இல்ல. ஷேமான்னா கேட்டத முழு மனசோட எடுத்துக்கிட்டு அதன்படி வாழ்றது, கீழ்ப்படிறது. அதுதான் அதோட முழுமையான அர்த்தம். அப்போ இஸ்ரேல் மக்கள் கடவுளோட வார்த்தைகளை காதால கேட்டாங்களே தவிர அதை தங்களோட வாழ்க்கையில செயல்படுத்தல. சரிதான். அதோட விரைவு என்ன ஆச்சு? வசனம் 12 அது தெளிவா சொல்லுது. எனவே அவர்கள் தாங்கள் எண்ணங்களின்படியே நடக்குமாறு அவர்களின் கடின இதயங்களிடம் அவர்களை விட்டுவிட்டேன். இதனை கேட்கும்போது கடவுள் அவங்கள தண்டிச்ச மாதிரி தோணலாம். ஆனா உண்மையிலே இது தண்டனை இல்ல. அப்போ இது என்ன? இது நம்மளோட சுய விருப்பத்தோட, நம்ம சுதந்திரமான தேர்வோட நேரடி விளைவு. கடவுள் நம்ம சுதந்திரத்தை ரொம்ப மதிக்கிறாரு. நாம பிடிவாதமா என் வழிதான் சரி, எனக்கெல்லாம் தெரியும்னு போகும்போது அவரு நம்மள வலுக்கட்டாயமா தடுக்கிறது இல்ல. ஆமா, ஆனா அதோட விளைவுகளை நாம தான் சந்திக்க வேண்டியிருக்கு. இங்க கடின இதயம்ங்கிறது கடவுளோட வழி நடத்துதலை ஏத்துக்க மறுக்கிற அந்த பிடிவாத மனப்பான்மையை குறிக்குது. கடவுளோட அன்பான குரலுக்கு நாம இதய கதவுகளை நாமளே மூடிக்கிறது. அப்படி செய்யும்போது என்ன ஆகுது? நாம நம்ம சொந்த எண்ணங்கள் படி, அதாவது தவறான வழிகள்ல நடக்க ஆரம்பிச்சிடுறோம். கடவுள் நம்மள தவறான வழிகளிலிருந்து பாதுகாக்க விரும்புறாரு. ஆனா நாம தான் அதை ஏத்துக்க மறுக்கிறோம். இப்ப நாம 3வது பிரிவுக்கு வருவோம். இங்கதான் கடவுளோட உண்மையான இதயம், அவரோட தந்தைமை அன்பு ரொம்ப அழகா வெளிப்படுது. வசனம் 13, என் மக்கள் எனக்கு செவி சாய்த்திருந்தால், இஸ்ரேலர் நான் காட்டிய வழியில் நடந்திருந்தால் எவ்வளவோ நலமாயிருந்திருக்கும். ஆஹா, என்ன ஒரு அற்புதமான ஏக்கமான வார்த்தைகள். ஒரு அப்பா தம் மகன் கஷ்டப்படுறத பார்த்து, ஐயோ என் பேச்சை கேட்டிருந்தா நீ நல்லா இருந்திருப்பியேன்னு ஏங்குறது மாதிரி இருக்கு. கடவுள் நம்ம நலனுக்காக தான் ஏங்குறாரு. நம்மளோட மகிழ்ச்சி தான் அவரோட விருப்பம், நம்ம அழிவில்ல. இந்த வசனம் கடவுள் கடந்த காலத்தை பத்தி வருத்தப்படுறத மட்டும் காட்டல. என்ன சொல்றீங்க? எதிர்காலத்திலேயாவது நாம சரியான பாதையை தேர்ந்தெடுக்கணுங்கிற அவரோட ஏக்கத்தையும் இது வெளிப்படுத்துது. இப்பவாவது என் குரலை கேளுங்க, நான் காட்டுற வழியில நடுங்க, நீங்க நல்லா இருப்பீங்கங்கிற அழைப்பு இதுல மறைஞ்சிருக்கு. மிக அருமை. அப்படி நம்ம அவருக்கு கீழ்ப்படிஞ்சா, செவி சாய்த்தா நமக்கு கிடைக்கிற பரிசு என்ன? வசனம் 14 அதை தெளிவா சொல்லுது. நான் விரைவில் அவர்களின் எதிரிகளை அடக்குவேன், என் கை அவர்களின் பகைவர் மீது எதிராக திரும்பும். இது ஒரு மிகப்பெரிய வாக்குறுதி. ஆமா, நாம கடவுளோட வழியில நடக்கும்போது நம்ம போராட்டங்கள்லாம் அவரோட போராட்டங்களா மாறிடுது. நம்மளை எதிர்க்கிறவங்கள அவர் எதிர்ப்பார். இங்க எதிரிகள்னா நமக்கு தீமை செய்யற மனுஷங்க மட்டும் இல்ல. அப்போ வேற என்ன? நமக்குள்ளேயே இருக்கிற பொறாமை, கோபம், சோம்பல், சுயநலம், இந்த மாதிரி தீய குணங்களாகவும் இருக்கலாம். மிகச்சரி. நம்ம ஆன்மீக போராட்டங்கள்ல, நம்ம பலவீனங்களுக்கு எதிரான போர்ல நாம தனியா இல்ல. நாம கடவுளுக்கு செவி சாய்க்கும் போது இது எல்லாத்து மேலயும் வெற்றியும் அவரே நமக்கு தர்றாரு. நம்ம பலவீனங்களை அவர் தன்னோட பலத்தால ஜெயிக்கிறாரு. நம்ம எதிரிகளை அவரே அடக்குறாரு. நாம செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், அவரோட குரலுக்கு செவி சாய்த்து அவர் காட்டுற வழியில நடக்கிறது. ஆக இந்த திருப்பாடல் முழுசும் ஒரு தந்தையோட அன்பான அழைப்பாவே இருக்கு. அந்நிய தெய்வங்களை வணங்காதீங்க, ஏன்னா நான் தான் உங்களை விடுவிச்சேன். ஏன் குரலுக்கு செவிசாய்ங்க, உங்க கடின இதயத்தின்படி நடக்காதீங்க. அப்படி செஞ்சா நான் உங்க எதிரிகளை அடக்கி உங்களை பாதுகாத்து நலமுடனும் வளமுடனும் வாழ வைப்பேன்னு கடவுள் நம்ம ஒவ்வொருத்தரையும் இன்னைக்கு கூப்பிடுறாரு. கடவுளோட அந்த அன்பான குரலுக்கு நாம செவி கொடுத்து அவர் காட்டுற வழியில நடக்கும்போது நம்ம வாழ்க்கை நிச்சயமா நலமும் வளமும் பெறும். கேட்பதுல தான் வாழ்வும் ஆசிர்வாதமும் இருக்குங்கிறத இதை விட ஆழமா சொல்ல முடியாது. இதுவரைக்கும் கேட்காததால ஏற்பட்ட பிரிவினையையும் கடவுளோட ஏக்கத்தையும் பார்த்தோம். இப்போ நற்செய்திக்கு வருவோம். இங்க இயேசு அந்த பிரிவினையையும் கேட்க முடியாத தன்மையும் எப்படி சரி பண்றாருன்னு பார்க்க போறோம். இன்று நாம் தியானிக்கவிருக்கும் வாசகம் புனித மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது.
அதிகாரம் 7, இறைவார்த்தைகள் 31 முதல் 37 வரை. சரி, இந்த வாசகத்தோட ஆழமான பார்வைக்குள்ள போகலாம். முதல்ல வசனம் 31 கவனிப்போம். இயேசுவோட பயணப்பாதைய. ஆமா, அது ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா சொல்லப்பட்டிருக்கு. அவர் தீர் பகுதியை விட்டு சீதோன் வழியாக தெக்கப்போலி பகுதி நடுவே வந்து கலிலேயா கடலை அடைகிறார். இது வெறும் ஊர் பெயர்கள் தானே, இதுல என்ன பெரிய விஷயம் இருக்கு? இருக்கு. இது வெறும் பயணக்குறிப்பு இல்ல. தீர், சீதோன், தெக்கப்போலி இந்த பகுதிகள் எல்லாமே வந்து யூதர் அல்லாத மக்கள், அதாவது பிற இன மக்கள் வாழ்ற இடங்கள். ஓ, அப்படியா? இதன் மூலமா மார்க் ஆரம்பத்திலேயே ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்றார். இயேசுவோட குணமளிக்கும் பணியும் இறையாட்சியோட செய்தியும் யூதர்களுக்கு மட்டும் இல்ல, உலகத்துல இருக்கிற எல்லா மக்களுக்குமானது. மிகச்சரி. அதுதான் இங்க இருக்கிற முக்கியமான குறிப்பு. சரி, அந்த பின்னணியில தான் வசனம் 32ல மக்கள் ஒருத்தரை கொண்டு வராங்க. ஆமா, காது கேளாதவரும் திக்கி பேசுபவருமான ஒருவரை இயேசுகிட்ட கொண்டு வராங்க. அந்த காலத்துல இந்த மாதிரி குறைபாடுகளை எப்படி பார்த்தாங்க? உண்மை சொல்லப்போனா இதெல்லாம் கடவுளோட சாபமா இல்லனா பாவத்தோட விளைவாதான் பார்க்கப்பட்டது. அப்ப அந்த மனிதர் சமுதாயத்தால ஒதுக்கப்பட்டிருக்கலாம் இல்லையா? நிச்சயமா. ஆனா இங்க ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். அவரை சுத்தி இருந்த மக்களோட நம்பிக்கைய பாருங்க. ஆமா, அவங்க இயேசுகிட்ட வந்து அவர் மீது கை வைத்து நலமாக்குமாறு வேண்டுகிறார்கள். அவரோட தொடுதல்ல ஒரு வல்லமை இருக்குன்னு அவங்க எவ்வளவு ஆழமா நம்பியிருக்காங்க பாருங்க. உண்மைதான். இதுக்கு இயேசுவோட பதில் ரொம்பவே தனித்துவமா இருக்கு. வசனம் 33. ஆமா, இயேசுவோட செயல்கள் இங்க ரொம்ப ஆழமானவை. முதல்ல அவர் என்ன செய்யறார்? அவரை கூட்டத்திலிருந்து தனியே அழைத்துச் செல்கிறார். கரெக்ட். அவர் இந்த குணமளித்தலை ஒரு மந்திர வித்தையாவோ இல்ல மக்கள் முன்னாடி ஒரு ஷோவாவோ மாத்த விரும்பல. அந்த மனிதருக்கு தனிப்பட்ட கவனத்தையும் மதிப்பையும் கொடுக்கிறார். ஆமா, இது ஒரு தனிப்பட்ட ரொம்ப நெருக்கமான ஒரு சந்திப்பு. அதுக்கப்புறம் அவர் செய்யற செயல்கள். தம் விரல்களை அவர் காதுகளில் இட்டார். காது கேளாமைங்கிற பிரச்சனை எங்க இருக்கோ அங்க இயேசு தன்னோட விரல்களால தொடுறார். இது ஒரு அடையாள செயல். அடுத்தது கொஞ்சம் விசித்திரமா இருக்கு. உமிழ்நீரால் அவர் நாவை தொட்டார். ஆமா, இன்னைக்கு நமக்கு அது வித்தியாசமா தெரியலாம். ஆனா அந்த காலத்துல உமிழ்நீருக்கு மருத்துவ குணம் இருக்குன்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஓ, அப்படியா? ஆனா இங்க அதுக்கும் மேல இயேசுவோட உமிழ்நீர் வந்து கடவுளோட படைப்பு சக்தியோட ஒரு அடையாளமா இருக்கு. எந்த நாவால பேச முடியலையோ அந்த நாவை அவர் தொடுறார். சரி, இந்த உடல் ரீதியான செயல்களுக்கு பிறகு ஆன்மீகமான செயல்களும் நடக்குது. வசனம் 34. ஆமா, முதல்ல அவர் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறார். இது ரொம்ப முக்கியம். தன்னோட சக்தி தன்னிடமிருந்து வரல, மாறா தந்தையாகிய கடவுள்கிட்டேந்து வருதுன்னு அவர் இது மூலமா காட்டுறார். அடுத்ததா பெருமூச்சு விட்டார். இது எதுக்கு? ஒரு விரக்தி இல்லையா? இல்லவே இல்ல. அந்த பெருமூச்சுங்கிறது விரக்தியோட அடையாளம் இல்ல. மூலமொழியான கிரேக்கத்துல ஸ்டெனாசோ, அதாவது ஸ்டெனாசோங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஒரு ஆழ்ந்த வேதனையையும் மன உருக்கத்தையும் குறிக்குது. அப்படியா? ஆமா, அந்த மனிதனோட துன்பத்தையும் பாவத்தால சிதைக்கப்பட்ட இந்த உலகத்தோட நிலையையும் கண்டு இயேசு உள்ளம் உருகுகிறார். இது அவரோட அளவற்ற கருணையின் வெளிப்பாடு. அந்த பெருமூச்சு தந்தையாம் கடவுள்கிட்ட ஏறெடுக்கப்பட்ட ஒரு வார்த்தையில்லா ஜபனே சொல்லலாம். ரொம்ப ஆழமா இருக்கு. அதுக்கப்புறம் அந்த வார்த்தை எப்பத்தா. எப்பத்தா, அது இயேசு பேசின அரைமேய மொழி வார்த்தை. மார்க் ஏன் அந்த வார்த்தையை அப்படியே பயன்படுத்துறார்? அதோட அர்த்தம் திறக்கப்படும்னு அவரே சொல்றாரே. இது அந்த நிகழ்வோட நம்பகத்தன்மையையும் அந்த வார்த்தையோட சக்தியையும் காட்டுறதுக்காக தான். அது வெறும் ஒரு வேண்டுகோள் இல்ல, அது ஒரு தெய்வீக கட்டளை. அந்த கட்டளையோட விளைவு உடனடியா நடக்குது. ஆமா, வசனம் 35. உடனே அவருடைய காதுகள் திறக்கப்பட்டன, நாக்கின் தலை அவிழ்ந்தது, அவர் தெளிவாக பேசினார். தாமதமே இல்ல, ஒரு முழுமையான குணம். ஆனா அதுக்கப்புறம் இயேசு செய்யறதுதான் இன்னும் ஆச்சரியம். இதை எவருக்கும் சொல்ல வேண்டான்னு கட்டளையிடுறார். இது ஏன்? இதுதான் மார்க்கு நற்செய்தியில வர மெசியானிய ரகசியம்னு சொல்றது இல்லையா? மிகச்சரி. மக்கள் தன்னை ஒரு அரசியல் தலைவராவோ இல்லனா வெறும் அற்புதம் செய்யறவராவோ பாக்குறத அவர் விரும்பல. அவரோட உண்மையான பணி சிலுவை பாதையின் வழியாகத்தான் முழுமை பெறும். அது அவங்களுக்கு அப்போ புரியாது. அதனாலதான் இந்த எச்சரிக்கை. ஆனா வழக்கம் போல மக்கள் அவர் பேச்ச கேட்கல. அவங்களால அந்த வியப்பையும் மகிழ்ச்சியையும் அடக்க முடியல. இயேசு எவ்வளவு தடுத்தாரோ அவ்வளவு அதிகமா அவங்க அதை அறிவிச்சாங்க. இறுதியா மக்கள் சொல்ற ஒரு வாக்கியம் இருக்கு. அது ரொம்ப முக்கியமானது. ஆமா, இவர் எல்லாவற்றையும் நன்றாகவே செய்து வருகிறார். காது கேளாதோர் கேட்கவும் பேச்சற்றோர் பேசவும் செய்கிறாரே. இது வெறும் பாராட்டு மாதிரி தெரியல. இல்ல, இது இறைவாக்கினர் எசாயா புத்தகத்துல 35:5 சொல்லப்பட்ட இறைவாக்கின் நேரடி நிறைவேறுதல். மெசியா வரும்போது இதெல்லாம் நடக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு.
அப்போ மக்கள் அவங்களுக்கே தெரியாம இயேசுதான் அந்த மெஸ்ஸியான்னு அறிக்கையிடுறாங்க. கரெக்ட். அவங்க அறியாமலேயே ஒரு பெரிய உண்மையை சொல்றாங்க. அப்ப இந்த வாசகம் மூலமா நமக்கு என்ன செய்தி? இயேசு அந்த மனிதர்கிட்ட சொன்ன அந்த எப்பத்தா திறக்கப்படுங்கிற வார்த்தை இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் சொல்லப்படுது. நம்ம வாழ்க்கையில எந்தெந்த பகுதிகள் திறக்கப்படணும்னு நம்ம யோசிக்கணும். ஆமா, கடவுளோட வார்த்தையை கேட்க மறுக்கிற நம்மளோட செவிகள் திறக்கப்படணும். பிறருடைய துன்பக் குரலை கேட்காத நம் இதயங்கள் திறக்கப்படணும். நற்செய்தியை பறைசாற்ற தயங்குற நம்ம நாக்குகள் திறக்கப்படணும். அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்க தயங்கும் நம்முடைய உதடுகள் திறக்கப்படணும். இயேசுவின் குணமளிக்கும் தொடுதல் இன்றும் நமக்கு உண்டு. இந்த நிகழ்வு வெறும் உடல் ரீதியான சுகம் மட்டும் இல்ல. இங்கதான் திருத்தந்தை பிரான்சிஸ் அவங்களோட சிந்தனை நமக்கு ஆழமான ஒளிய தருது. அவங்க சொல்றாங்க, உடல் ரீதியான செவிட்டுத்தன்மையை விட மோசமானது ஒன்னு இருக்கு. அது உள்ளான செவிடு, அதாவது இதயத்தின் செவிடுன்னு. டெஃப்னஸ் ஆஃப் த ஹார்ட். அதேதான். ஆமா, திருத்தந்தை நம்மளையே சுய பரிசோதனை செய்ய அழைக்கிறாரு. சாலமோன் கடவுளோட கட்டளைக்கு இதயத்தோட காதுகளை மூடிக்கிட்டாரு. இஸ்ரேல் மக்கள் கடவுளோட ஏக்க குரலுக்கு இதயத்தை சாத்திக்கிட்டாங்க. நாமளும் பல நேரங்கள் அப்படிதான் இருக்கும். உண்மைதான். திருத்தந்தை கேக்குறாரு, நமக்கு எத்தனையோ காரியங்களை சொல்லவும் செய்யவும் நேரம் இருக்கு. ஆனா நமக்கு பக்கத்துல இருக்கிறவங்க பேசுறத கேட்க நமக்கு நேரம் இருக்கா? முதல் வாசகத்துல இதயம் செவிடானதால ஒரு அரசு பிரிஞ்சது. நற்செய்தியிலையோ இயேசு அந்த மனுஷனோட காதுகளை திறந்ததன் மூலமா நம்ம இதயங்களையும் திறக்க விரும்புறாரு. ஏன்னா அப்போ நம்மளோட கடினமான இதயம் மென்மையாகுது, குணமாகுது. அப்போ இன்றைய வாசகங்கள் நமக்கு விடுக்கிற அழைப்பு இதுதான். இயேசு கிட்ட கேப்போம், ஆண்டவரே, என் இதயத்தின் காதுகளை திறந்தருளும். உமது குரலையும் எனக்கு அருகில் இருப்போரின் தேவையையும் கேட்கும் வரமருளும். என் வாழ்வுல, என் உறவுகள்ல, என் ஆன்மாவுல மூடப்பட்டிருக்கிற எல்லாத்தையும் பார்த்து எப்பத்தானும் சொல்லும். ஒருவேளை இன்னைக்கு நீங்க கேட்க வேண்டிய ஒரு குரல் உங்களை மன்னிக்க தயாரா இருக்கிற கடவுளோட குரலா இருக்கலாம். இல்லனா உங்க கூட பேச துடிக்கிற உங்க வாழ்க்கை துணையோட, உங்க பிள்ளைகளோட அல்லது உங்க பெற்றோரோட குரலா இருக்கலாம். ஆமா, அந்த குரலை கேட்க தடையா இருக்கிற நம்ம சுயநலத்தையும் கோபத்தையும் காயங்களையும் இயேசுவோட பாதத்துல வச்சு எப்பத்தா திறக்கப்படுன்னு அவரோட சேர்ந்து மன்றாடுவோம். இந்த ஆழமான பார்வை உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். அப்படி நினைச்சா மத்தவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஆமா, நற்செய்தியின் தூதராக இறையாட்சியை எடுத்துரைங்க. நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க. கடவுளாகிய ஆண்டவர் நானே, நீங்கள் எனக்கு செவிசாய்ப்பீர். கடவுளாகிய ஆண்டவர் நானே, நீங்கள் எனக்கு செவிசாய்ப்பீர். உங்களிடையே வேற்று தெய்வம் இருத்தலாகாது. நீங்கள் அந்நிய தெய்வத்தை தொழலாகாது. உங்களை எகிப்து நாட்டினின்று அழைத்து வந்த கடவுளாகிய ஆண்டவர் நானே. கடவுளாகிய ஆண்டவர் நானே, நீங்கள் எனக்கு செவிசாய்ப்பீர். செவிசாய்க்கவில்லை. இஸ்ரவேலர் எனக்கு பணியவில்லை. எனவே அவர்கள் தங்கள்
நடக்குமாறு அவர்களின் கடின இதயங்களிடம் அவர்களை விட்டு விட்டேன். கடவுளாகிய ஆண்டவர் நானே, நீங்கள் எனக்கு செவி சாய்ப்பீர். என் மக்கள் எனக்கு செவி சாய்த்திருந்தார், இஸ்ரவேலர் நான் காட்டிய வழியில் நடந்திருந்தார், எவ்வளவோ நலமாயிருந்திருக்கும். நான் விரைவில் அவர்கள் எதிரிகளை அடக்குவேன், என் கை அவர்களின் பகைவருக்கு எதிராக திரும்ப